கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு நேத்திக்கு வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த 9 பேரோட குடும்பம் கோர்ட்டு வாசல் முன்னாடி கதறி கதறி அழுகுறாங்க. அவங்களோட மனைவிகளாம், "ஐயோ! என்னங்க நான் என்ன பண்ணுவேன்? இப்படி அனாதையா விட்டுட்டு போறீங்களே!" அப்படின்னு மனைவிகளாம் அழுகுறாங்க. அந்த 9 பேரோட குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள்லாம், "அப்பா, அப்பா எங்கள விட்டுட்டு போறீங்களே! நீங்க எப்போ திரும்பி வரப்போறீங்க அப்பான்ட்டு" அழுகுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்ச நேரம் இதயமே நொறுங்கி போற மாரி இருக்குங்க. சரிங்க, இந்த 9 பேர் அப்படி என்னங்க தப்பு பண்ணாங்க? அப்படின்னு தானே கேட்குறீங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற பஞ்சாயத்து தேர்தல்ல நடந்த சண்டையில ஒரு ஆள இந்த 9 பேரும் சேர்ந்து அடிச்சு துடி துடிக்க கொன்னுருக்காங்கங்க. அதனால தான் இவங்க மேல வழக்கு. இந்த 9 பேரும் சேர்ந்து ஒரு ஆள அடிச்சு கொன்னப்ப, அந்த ஒரு ஆளோட குடும்பம், அவங்க மனைவி, பிள்ளைகள்லாம் எப்படி அன்னைக்கு அழுதுருப்பாங்க, துடிச்சிருப்பாங்க. "அப்பா எங்கள விட்டுட்டு செத்துட்டியேப்பா" அப்படின்னு அழுதுருப்பாங்க. இன்னைக்கு இந்த 9 பேரு அவங்க குடும்பம் அழுவுறப்ப நாம மனசு வலிக்குது. ஆனா, அதுவே இந்த 9 பேரும் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம அந்த ஒரு ஆள அடிச்சு கொன்னது நியாயமாங்க? நண்பர்களே, எந்த ஒரு பிரச்சனைக்கும் வன்முறையோ, அடிதடியோ, வெட்டுக்குத்தோ தீர்வே ஆகாதுங்க. உட்காந்து பேசி தீர்க்கணும். அதுதான் நல்ல விஷயம். உயிர்ங்கிறது விலை மதிக்க முடியாத ஒன்று. அது போனா